வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து என்னோடய கிச்சனுக்கு தேவையான ஒரு சில பொருட்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி பொருட்கள்லாம் எப்படி இருக்குது, நம்ம போட்டு வாங்குகிற காசுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ஒர்த்தா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிவ்யூவாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. எனக்கு பர்சனலாக அந்த பொருளில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி இதிலேருந்து ஒரு சில பொருட்கள் நான் முன்னாடியிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது எப்படி இருக்குது, இது வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு சில ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த பொருட்களோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஹாட் பாக்ஸ் தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 3 வருது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே நான் என்னோடய கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லாவே உழைக்குது. இதோட லிங்க்கும் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா சூடுமே நல்லா தாங்குது. இப்போ வரைக்குமே நல்லா யூஸ் ஆகுது. நம்ம அப்படியே செட்டாக நம்ம டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ அப்படியோ நம்ம சர்வ் பண்ணணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி பாட் தான் நான் வாங்கியிருந்தேன். பிரியாணி பாட் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி கனமாகவும் கொஞ்சம் அகலமாகவும் வெயிட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பாடு செய்யும்போது நமக்கு அடி பிடிக்காமல் நல்லாவே வரும். சாப்பாடும் உடஞ்சி குழஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டில் தேடி பார்த்தேன். ஃபைனலாக எனக்கு இது அமேசானில் கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்குது. இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் கிட்டக்க வருது. 2 பக்கம் கைப்பிடி கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அதோட லிட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மேலே இப்படி கைப்பிடி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. அந்த பாத்திரத்தை பார்த்திங்கன்னா ஒரு கையில் பிடிச்சி எனக்கு தூக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி அகலமாக இருந்து அதே மாதிரி வெயிட்டாகவும் இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கு சாப்பாடு அடிப்பிடிக்கிற அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இது பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட தாராளமாக செய்ய முடியுது எனக்கு. சின்ன ஃபேமிலி அப்படிங்கிறதுனால எனக்கு இது ஓகேவாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா இதில் இன்னுமே பெரிய சைஸ்லலாம் கிடைக்குது. இதை விட சின்ன சைஸும் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி புதுசாக பாத்திரம்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படா இதில் சமைப்போம் அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அதே மாதிரி நான் இதில் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்தது. அடியில் பிடிக்கவும் இல்லை, அதே மாதிரி சாப்பாடு உடஞ்சி குழஞ்சி போகவும் இல்லை. நல்லா தாராளமாக இடம் இருக்கிறதுனால ரொம்பவே ஃப்ரீயாகவே இருந்துச்சு. சாப்பாடுமே ரொம்ப நல்லா வந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பிரியாணி லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் கண்டிப்பாக நம்ம தேடுவோம். இல்லை ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்போம். உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 5 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த கரண்டி, அதுக்கப்புறம் இந்த டீ கப்பு இதெல்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான். இதில் நிறைய கரண்டிகள் மாட்டி வைக்கலாம். அதே மாதிரி டீ கப்பு, ஸ்பூனு இந்த மாதிரி நிறையா மாட்டி வைக்கலாம். இது சின்னதாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இதோட விலையும் ரொம்பவே கம்மி தான். இது நம்ம கிச்சனில் செட் பண்ணும்போது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். நிறையா திங்ஸ் அதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஸ்பூனு, கத்தி, கத்திரிக்கோல் அந்த மாதிரிலாம் கூட நம்ம போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். கரண்டி வரைக்கும் கூட நீங்கள் இதில் நிறைய அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 3 பாக்ஸ் மாதிரி வர்றதுனால நம்ம இதை எடுத்து கழட்டி அதுக்கப்புறம் நம்ம திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வசதியாக இருக்கும். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது நல்லா பியூர் ஒயிட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம கிச்சனில் வைக்கும்போது இது தனியாகவே ஒரு லுக் கொடுக்கும். பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப லுக்காகவே இருந்தது. சைடில் பார்த்திங்கன்னா கைப்பிடி இந்த மாதிரி ஒரு மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஷைனிங்காக இருந்தது. அதே மாதிரி அந்த ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நல்ல வெயிட்டாகவே இருந்தது. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இதோட லிங்க்கும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 கிலோ வரைக்கும் கூட நம்ம ஏதாவது ஒரு சிக்கன், மட்டன் செய்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக அதில் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சிலிக்கானில் ஸ்பேச்சுலா செட்டு. இதில் செட் ஆஃப் 12 வருது. 12 பீஸ் கிட்ட
12 பீஸ் கிட்ட இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் வெரைட்டி அவைலபிளாக இருக்குது. இதுவும் நான் மீஷோவில் இருந்து தான் வாங்கினேன். ப்ராடக்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவ்வளோ பக்காவாக இருந்தது. அதோட குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ திக்காக இருந்துச்சு. அதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோமோ சேம் அதே கலர் தான் டிட்டோ. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை கலரில். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லா பொருட்களுமே இதிலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக அந்த 12 பீஸும் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. இப்போ நம்ம நான்ஸ்டிக்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பாச்சுலா செட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா? அந்த வுட்டோட அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹோல் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டப்பாவில் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அழகாக வந்து ஹேங் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராடக்ட்டுமே அதாவது ஒரு பொருளுமே அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. அந்த வுட்டு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இல்லாமல்லாம் இல்லை, ரொம்பவே வெயிட்டாக தான் இருந்தது. அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ எனக்கு பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால உங்களோட கிச்சனுக்கு எது வந்து செட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நிறைய பேரோட வீடியோஸில் வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம பண்ணுறமே எப்படி நமக்கு ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமும் இருந்துச்சு. மேலே அது வந்து உடஞ்சிருமா இல்லை கரெக்டாக வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த ப்ராடக்ட். நம்ம முட்டைலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எவ்வளவோ பாஸ்கெட் ட்ரேலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஒரு கோழி நம்ம வந்து முட்டை வந்து அடை காக்கும்போது அதோட லுக் வைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே மூடி ரொம்ப அழகாக நேர்த்தியாக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ரியலாக வந்து ஒரு கோழி வந்து முன்னாடி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம முட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாக் மெட்டலில் ரொம்ப சூப்பரான ஒரு பாஸ்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஃபினிஷிங்கும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது. அந்த கம்பி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அந்த குத்துற மாதிரி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது. இதில் இப்போ நம்ம நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 முட்டை தாராளமாக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இப்போ 2 பக்கமும் கைப்பிடியும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தூக்கி அழகாக மூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எங்கே வேணும்னாலும் நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மூடியையும் மேலே வச்சுட்ட பிறகு எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள். இதோட வீடியோவும் நான் வந்து பின்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட்டில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லி தான் நான் வந்து வாங்கினேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து ரைஸ் எல்லாம் வந்து வடிக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம வந்து மேலே மூடி போட்டு வடிக்கும்போது நமக்கு வந்து கையில் இந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வந்து கொட்டிடும் இல்லையா? ஸோ இந்த பார்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மூடியிலேயே அழகாக வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து 2 பக்கமுமே கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹோல்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம அப்படியே வந்து சாப்பாடு வடிக்கும்போது அதாவது சின்ன சின்ன ஓட்டைகள்லாம் இருக்கு இல்லையா? அது வழியாக நம்ம வந்து சாப்பாடு வடிச்சுக்கலாம். அதே மாதிரி பெரிய ஓட்டை இருக்குல்ல அது பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ கொண்டக்கடலைலாம் ஊற வச்சோம் அப்படின்னா இல்லை பாஸ்தாலாம் வந்து வேக வச்சோம் அப்படின்னாலும் நம்ம அந்த சைடு வந்து யூஸ் பண்ணி வடிச்சுக்கலாம். ரொம்ப குயிக்காகவே தண்ணி இறங்கிரும். அந்த பெரிய பக்கம் வந்து நம்ம ரைஸ் வடிக்கிறோம் அப்படின்னா சாப்பாடு வந்து வெளியில் வந்துடும். ஸோ அதனால் குட்டியாக சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிற சைடு வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாதம் வந்து வடிச்சுக்கலாம். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சாதம் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து லிட்டு போட்டுடலாம். லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லிட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம வெயிட்டாகவே இருந்துச்சு. இப்போ வந்து சாதம் வந்து வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்படியே லைட்டாக தூக்கி நீங்கள் இப்படி கவுத்திங்க அப்படின்னாலே ரொம்ப அழகாக உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து வடிஞ்சு வந்துடும். இப்போது புதுசாக வந்து கல்யாணம் ஆனவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு வந்து வடிக்கும்போது கையில் கஞ்சி தண்ணியெல்லாம் கொட்டி புண்ணாயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு சாதம் வடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட் வந்து தாராளமாக வந்து வாங்கிக்கலாங்க. பாருங்கள் ரொம்ப குயிக்காக நமக்கு வந்து சூடும் இல்லை. இப்போது நம்ம வந்து கஞ்சி வடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து துணி பிடிச்சி யூஸ் பண்ணி அந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு நம்ம வந்து கஞ்சியை வடிக்கணும் அப்படின்லாம்
வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அது 2 பக்கம் வந்து கைப்பிடி குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அத வந்து பிடிச்சு நம்ம அழகா வந்து வடிச்சுக்கலாம். நமக்கு சூடும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் இருக்கு. வேணும்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இப்போ அந்த லிட்டு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, சாதத்துக்கு மேல போட்டு வச்சுக்கலாம். நான் எப்போ அந்த மாதிரி போட மாட்டேன். சாப்பாடு வடிச்சதுக்கப்புறம் இந்த லிட்ட வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து நார்மலா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவேன். நம்ம இப்போ இதில முட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இத ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ அப்படியே டைரக்ட்டா வைக்கிறதுக்கு பதிலா, இதில ஏதாச்சும் ஒரு டவல் இல்லன்னா அந்த மாதிரி ஏதாவது டிஷ்யூ டவல் அந்த மாதிரி கூட நீங்க வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணினதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டைய இதில வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பெரிய முட்டையா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 20 முட்டைக்கு மேலேயே வந்து பிடிக்குது. இதுவே நாட்டுக்கோழி முட்டையா இருந்தா ஒரு 30 முட்டை கிட்ட பிடிக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலே நமக்கு போதும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முட்டைலாம் நம்ம வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். கிச்சனில் வந்து செட் பண்ணும்போது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு லுக்கும் வந்து இது கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கோழிக்கு மேலே, அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் வந்து மாறும். நான் வந்து வாங்கும்போது ரூ. 843 வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இன்னும் நல்லாவே டிசைனாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா ₹1000 கிட்ட கூட வருது. அடுத்து இந்த ப்ராடக்ட்லையும் நம்ம அழகாக அந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் சூப்பராக போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். நிறையா ஸ்பூன் வந்து போடலாம், நிறையா ஸ்பேஸ் இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கத்தி இதெல்லாம் நம்ம வந்து பக்கத்துலேயே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம சமைக்கும்போது டக்கு டக்குன்னு எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கத்தி வந்து பிடிக்குது. இதில் பெரிய கத்தியே வந்து 2, 3 கத்தி கிட்ட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன கத்திங்க, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சிஸ்ஸர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் வந்து ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிச்சனில் வந்து இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.